நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரையும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீ ராமபிரானை வணங்கினால் துன்பம் வந்து சேரும் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு தெரிந்த மிகவும் நெருங்கிய ஒரு உறவுக்கார பெண்மணி தன்னுடைய மகள் திருமணமாகி செல்லும் பொழுது அவருக்கு சீர் கொடுத்து அனுப்பும் பொழுது ஒரு சுவாமி படம் கொடுத்து அனுப்புவா தெரியுமா? அதில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை கொடுத்து அனுப்புங்கள்னு சொன்னால், இல்லை கொடுக்க மாட்டேன், ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படமாக இருந்தாலும் ராமபிரான் பட்டாபிஷேகத்துக்கு பிறகு கூட மிகவும் சந்தோஷமாக இல்லையே, அவர் வாழ்க்கையில் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணனுடைய படத்தை தான் கொடுத்து அனுப்புவேன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் படத்தை கொடுத்து அனுப்பிச்சா, அந்த அம்மாவுக்கு உண்மை தெரியல. ஆக்சுவலி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவ கூட கல்யாணம் பண்ணிக்கல. ராதை கிருஷ்ணன் மேல் அதீத காதல் கொண்ட, அதாவது ஒரு பக்தி ரசத்திலே இருந்தவர் அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியவில்லை. இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன தெரியுமா நினச்சிக்கிறான்? ராமபிரான் தன்னுடைய வாழ்நாளிலே மிகவும் கஷ்டப்பட்டே கொண்டே இருந்தார். அதாவது சிறு வயதிலேயே பார்த்தோம்னா நல்ல அந்த வாலிப பருவத்திலே என்ஜாய் பண்ண வேண்டிய டைமில் விஸ்வாமித்திர மகரிஷி கூட்டுண்டு போயிடுறார். ராமனும் லக்ஷ்மணும் அவருடைய சேர்ந்து அவருடைய தவத்தை பாதுகாப்பதற்காக சென்றார்கள். சரி, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிட்டு கூட சந்தோஷமாக இருந்தாரான்னு பார்த்தா, உடனே ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது கைகேயினுடைய வரத்தின் காரணமாக நேராக அவர்கள் கானகத்திற்கு சென்று விடுகிறார்கள். கானகத்திலேயாவது சந்தோஷமா இருந்தாளான்னு பார்த்தா அங்கேயே ராவணன் தூக்கிட்டு போயிடுறாங்கிற மாதிரிலாம் கதையை படித்தோம். சரி, அதுக்கப்புறம் ராவண வதத்தை முடித்து விட்டு இவர்கள் மறுபடியும் அயோத்திக்கு பட்டாபிஷேகம் செய்து கொண்டாவது அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாரான்னு சொல்லி பார்த்தா அதுவும் இல்லை. சீதா பிராட்டியார் மறுபடியும் கானகத்திற்கு சென்று விடுகிறார்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்நாள் முழுக்க மிகவும் சோதனையை சந்தித்திருக்கிறாரே. அப்படி என்றால் ஸ்ரீ ராமபிரானை வணங்கினால் நமக்கும் இது போன்று துன்பம் வந்து சேரும் என்று பலரும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை அது அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ராமராமான்னு சொன்னாலே நம்மிடம் சேரக்கூடிய துன்பமானது அது காணாமல் போய்விடும்னு சொல்றார். சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிவிடும். அந்த அளவிற்கு ராமநாமத்திற்கு சக்தி என்பது உண்டு அப்படின்னு சொல்றார். இதற்கான ஆதாரத்தை நம்ம ராமாயணத்திலிருந்தே பார்க்கலாமே. ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ராமாயணத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறு கிளை கதையையும் சொல்கிறேன். அதாவது இந்த வானர படைகள்லாம் அந்த இலங்கைக்கு செல்வதற்காக அந்த ராமர் பாலத்தினை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ராமர் பாலத்தை கட்டும் பொழுது இந்த வானரப்படைகள் என்ன பண்றது, தங்களால் முடிந்த சிறு சிறு கற்கள், பெரிய பெரிய கற்கள், அந்தந்த வானரங்கள் பெரிய பெரிய கல்லா போடுறது. சின்ன சின்ன குட்டி வானரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்றதுன்னு பார்த்தா சின்ன சின்ன கல்லா கொண்டு போய் போட்டு இருந்ததாம். அப்படி போடும் பொழுது ராவணனுடைய நாமத்தை சொல்லி ஒரு சில பேர் ராமா ராமான் அந்த கல்லு மேல கூட எழுதுறா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ராமராமான்னு சொல்லிட்டு அந்த ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த கற்களை கொண்டு போய் அந்த கடலிலே போட்டார்களாம். அப்படி போடும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம், எல்லா கற்களும் அப்படியே ஒன்றாக ஒரு பாலம் போல சேர்ந்துட்டே வர்றது. ஒரு சிறு குழாங்கல் எடுத்து போட்டா கூட அந்த கல் கூட அந்த ராமநாமத்தை சொல்லி போடும் பொழுது நேராக கரெக்டாக போய் எங்கே கேப் இருக்கோ அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிடுதாம். இப்படி எல்லா வானரங்கள்லாம் பாலத்தை கட்டிகிட்டே இருக்கா. இதை ராமபிரான் ஓரமாக அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தாராம். கொஞ்ச நேரத்தில் சரி, வானரங்கள்லாம் நமக்காகத்தானே பண்றா, நம்மளும் நம்மளால முடிஞ்ச கற்களை கொண்டு போய் போடலாமேன்னு சொல்லிட்டு ராமபிரானும் தன்னால் இயன்ற ஒரு பெரிய கல்லை கொண்டு போய் போட்டாராம். அவர் போட்ட உடனே பார்த்தா அவர் போட்ட கல் மாத்திரம் அந்த பாலத்திலே சேராமல் அது தண்ணீரே மூழ்கி விட்டதாம். இது என்னடா, அது நம்ம போட்ட கல் தண்ணீரில் மூழ்கிடுச்சே, ஒருவேளை இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், இல்லைனா வெயிட் கம்மியாக இருக்கும் போல இருக்கும்னு நினச்சிட்டு அதற்கேற்றாற்போல் அதை விட ஒரு பெரிய கல்லாக கொண்டு போய் போட்டாராம். அப்பொழுதும் அந்த கல்லானது நீரிலே அடித்து கொண்டு சென்று விட்டதாம். சரி, ஒரு சின்ன கூழாங்கல்லையாச்சும் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ராமபிரான் என்ன பண்ணார், ஒரு சிறு கூழாங்கல் எடுத்து போடுறார். அந்த கல்லு கூட அந்த பாலத்திலே சேராமல் அந்த கடலிலே மூழ்கி விட்டதாம். இதை பார்த்த உடனே இவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு. இது என்னடா இது இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் கவலையாக உட்காந்துட்டாராம். இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஹனுமன் நேராக கிட்ட வந்தாரா. சுவாமி நமஸ்காரம், நீங்கள் ஏன் இவ்வளோ வருத்தமாக இருக்கேள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இங்கே பாரு, இந்த வானரங்கள்லாம் கல்லை கொண்டு போடுறது அது கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடுறது, ஆனால் நாம் போய் போடுற கல் மட்டும் தண்ணிக்குள்ளே போய் மூழ்கிடுறது, அந்த பாலத்திலே சென்று சேர மாட்டேங்கிறது. ஒரு வானரத்திற்கு அதை எப்படி போடணும்னு தெரியுது, கொண்டு போய் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியுது, அந்த
வானரத்திற்கு எட்டிய அறிவு கூட என்னிடம் எட்டவில்லையே, எனக்கு எட்டவில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஹனுமன் சிரிச்சுண்டே சொன்னாராம், அது அப்படி இல்லை சுவாமி, அந்த வானரங்கள் எல்லாம் உங்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே சென்று போடுகின்றன. ராமராமா ராமராமா என்று சொல்லிக்கொண்டும் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லிக்கொண்டும் அந்த வானரங்கள் எல்லாம் அந்த கற்களை போடுகின்றன. அதனால் அந்த கல்லெல்லாம் ஒரு பாலமாக கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் அந்த சாக்ஷா ஸ்ரீராமனாகவே இருந்தாலும் நீங்கள் மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தெய்வப்பிறவியை மறந்து நீங்கள் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நாமத்தினுடைய மகிமைதான் இது. உங்களுடைய நாமத்தை நீங்கள் சொல்லி அந்த கல்லை போட்டிருந்தால் தன்னால் அது பாலத்தில் போய் சேர்ந்திருக்கும். இங்கே ராமனை விட அந்த ராம நாமத்திற்குத்தான் மகிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமியானவர் சொன்னாராம். ஆக ஸ்ரீ ராமபிரானை வணங்குவதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னான், இயலாத விஷயங்களை கூட சாதிக்க முடியும். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஒரு கல்லை கொண்டு போய் தண்ணியில் போட்டால் அது எங்கேயாவது மிதக்குமா? அதுவும் அந்த ராமநாமத்தை சொல்லி அந்த கல்லை போட்டு அந்த பாலத்தையே கட்டமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றளவும் நம்மால் அந்த தொலைநோக்கியின் மூலமாக கீழே இருக்கக்கூடிய அந்த ராமர் பாலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அது அசையாமல் இன்றளவும் அந்த பாலம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லவும் வேண்டுமா? ஆக ராமபிரானை சொல்லி அந்த ராமபிரானை ராமநாமத்தை சொல்லி வணங்குவதன் மூலமாக நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அகலுவதோடு நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.